கற்றுக் கொடுப்பதற்காகவே எழுதிய செய்யுளாகும். அவ்வண்ணமே இந்த மழலை செல்வங்கள் கணபதியை போற்றி பாடல்களுக்கு கால்களை அசைத்து நாட்டியமும், அதனைத் தொடர்ந்து கல்விக்கு அதிபதியாம் சரஸ்வதியை சரஸ்வதி நமஸ்துபியம் என்று சொல்லி அதற்கும் நடனம் அசைத்தும், மகாலட்சுமி தேவியை போற்றி ஸ்ரீசக்கரத்தின் அழகினையும் கூறி இறுதியாக தங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கங்களும் சிவபெருமானின் முகமாகவும் பார்க்கின்ற உலகமெல்லாம் பரம்பொருளை என்ற தத்துவத்தை மிக எளிமையாக மழலையின் நாட்டியத்தின் மூலம் வடிவமைத்து காட்டிருக்கிறார்கள். மேடையில் மூஷிக வாகனம் என்று சொல்லக்கூடிய முதல் வடமொழி பதிகத்தில் இருந்து ஆங்கிக்கு போகும் என்று சொல்லக்கூடிய நாட்டிய சாஸ்திரத்தின் கருப்பொருளான தியான ஸ்லோகம் வரை மேடையில் எம்பெருமான் திருவடிக்கு அஞ்சலி.